நண்பர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த செஷன்ல நம்ம பாகை அகாடமி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேஸ் பண்ண பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போறோம். இங்க ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 5 கொஸ்டின்ஸை நம்ம வரிசையா ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சோ குயிக்கா நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். சோ நமக்கான கொஸ்டின்ஸ் வரிசையா இங்க இருக்கு. அதுல முதல் கொஸ்டின் இதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. 30 பொருட்களின் அடக்க விலையானது 24 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் என்றால் லாப அல்லது நஷ்ட சதவிகிதம் என்ன? If the cost price of 30 articles is same as the selling price of 24 articles. அதாவது சில பொருட்களை வாங்குறாங்க, சில பொருட்களை விக்கிறாங்க. அந்த விலையை தான் அவங்க கம்பேர் பண்றாங்க. எப்படி அப்படின்றத ஒப்பீட்டு செய்யறாங்க. அது எப்படிங்கறது பார்க்கலாம். 30 பொருட்களின் அடக்க விலை, அதாவது cost price of 30 articles is same as அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம்? சமம், equal to அப்படின்னு சொல்லுவோம். is equal to என்ன சொல்றாங்க அப்படின்னா the selling price of 24 articles ன்னு சொல்றாங்க. அப்போ SP of 24 articles. அதாவது 30 பொருளை என்ன விலை கொடுத்து வாங்குனாங்களோ அதே விலைக்கு 24 பொருளை வித்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல what is the gain or loss percentage? அதாவது இந்த டீல் மூலமா ஏற்படக்கூடிய லாபம் அல்லது நஷ்ட சதவிகிதம் என்ன? இதுதான் நம்ம கொஸ்டின். சோ குயிக்கா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினை முதல்ல காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல் அப்படிங்கறதுல ஆரம்பிப்போம். அதாவது ஒரு பொருளுடைய விலை, அடக்க விலை என்ன அப்படிங்கறதுல நம்ம ஆரம்பிக்கலாம். இதை நம்மளே எடுத்துப்போமே, ஒரு ஈஸியான நம்பரா எடுத்துப்போம். சோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை அப்படின்றது 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 30 பொருட்களின் விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 into 30, 100 into 30, இது நமக்கு 3000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, சரி. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 24 ஆர்டிகல்ஸும் இதே 3000 ருபீஸா தான் இருக்கும். அப்படித்தானே? ஏன்னா கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறதே அதுதான். இது என்ன விலையோ 30 பொருளுடைய அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ் என்னவோ அதான் 24 பொருட்களுடைய விற்பனை விலை, அதாவது செல்லிங் பிரைஸ். சோ அப்படின்னும் போது நம்ம 24 பொருளுடைய விற்பனை விலையும் அதே 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இதை வச்சு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல் எவ்வளவு அப்படிங்கறது நம்ம சொல்லிடலாம். ஒன் ஆர்டிகல். சோ ஒன் ஆர்டிகளுடைய செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிக்கிறேன் ஸ்கிரீனை. சோ 3000, இந்த 3000 ரூபாயை 24 24 நம்ம டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இது மூணுத்தையுமே, இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து 3 டேபிள்ஸ், மூன்றாம் வாய்ப்பாடுல அடிக்கலாம். இது வந்து 8 முறை, இது வந்து 1000 முறை போகும். அப்ப 1000 by 8 பண்ணும்போது 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஒரு பொருளுடைய விற்பனை விலை, அதாவது செல்லிங் பிரைஸ் அப்படின்றது 125 ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த வேல்யூஸ பார்த்த உடனே நம்ம ஈஸியாவே சொல்லிடலாம். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல் 100 ருபீஸ், செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல் 125 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுல இருந்தே நம்ம கிளியராவே சொல்லிடலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஏற்பட்டிருக்கு? லாபம் தான் ஏற்பட்டிருக்கு. அதாவது ப்ராஃபிட் தான் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா நஷ்டம் கிடையாது. அண்ட் அதுவும் எவ்வளவு லாபம் அப்படிங்கறது சொல்லிடலாம். 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கி 125 ரூபாய்க்கு விக்கிறேன். இப்ப 100ன்றது ஈஸியான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர். அதை வச்சு நம்ம எதுவுமே ஈஸியா சொல்லிட முடியும். 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்னா 25 ரூபாய் லாபம். எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு 25 ரூபாய் லாபம் அப்படின்றது 25%. அப்படின்னா ஆன்சர் 25% கெயின், அதாவது 25% லாபம். நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சி ல இருக்கு. ஆப்ஷன் சி 25%, 25% லாபம் கெயின் அப்படிங்கறதா இந்த முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, அப்படியே இரண்டாவது கொஸ்டினுக்கு வருவோம். நமக்கான செகண்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 2. இது என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருள் 15% நஷ்டத்திற்கு விற்கப்பட்டது. An article is sold for 15% loss. அதாவது காஸ்ட் பிரைஸ் என்னவோ அதுல இருந்து 15% லாஸுக்கு ஒரு பொருளை வித்திருக்காங்க. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். அதே பொருள் 120 ரூபாய் அதிகமாக வச்சிருந்தால் 15% லாபத்திற்கு விற்கப்பட்டிருக்கும். If it is sold for 120 rupees more, it would have attained 15% gain. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பொருளை ஏதோ ஒரு காஸ்ட் பிரைஸ்க்கு, அடக்க விலைக்கு அதை வாங்கியிருக்காங்க. இதை விற்கும் போது எப்படி வித்திருக்காங்க அப்படின்னா 15% லாஸுக்கு வித்திருக்காங்க. 15% லாஸ், அதாவது நஷ்டத்துக்கு வித்திருக்காங்க. அது ஒரு விலை வந்திருக்கு. ஒருவேளை இந்த விலைக்கு விற்காம இங்க இருந்து ஒரு 120 ரூபாய் அதிகமா கொடுத்து வித்திருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 15% கெயின் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 15% கெயின். சரி, ஓகே. அதாவது முதல்ல ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கு, ரெண்டாவதா இன்னொரு செல்லிங் பிரைஸ் இருக்கு. இங்க செல்லிங் பிரைஸ் ரெண்டு சிச்சுவேஷன்ஸா இருக்கு, ரெண்டு இடங்களா இருக்கு. அதாவது மேல ஒரு விற்பனை விலை, கீழே ஒரு விற்பனை விலை. இந்த முதல் விற்பனை விலைக்கு வித்திருந்தா அங்க 15% நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அதுவே
அதுல இருந்து தள்ளி ஒரு 120 ரூபாய் மேல வச்சு வித்திருந்தா அப்ப நம்மளுக்கு 15% லாபம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்க வராங்க அப்படின்னா ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படின்னா அந்த அடக்க விலை என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இதே கொஞ்சம் ஈஸியா நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ 15% லாஸ் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் எடுத்துப்போம். இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 15% லாஸ் அப்படின்னா நிச்சயமா அது என்னவா இருக்கும்? காஸ்ட் பிரைஸ்க்கு 85% வச்சு வித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் 85%? ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காஸ்ட் பிரைஸ நம்ம 100% எடுத்துக்கணும். அப்ப அந்த 100%ல இருந்து 15% லாஸ் அப்படின்னு சொல்லி வித்திருக்காங்க அப்படின்னா, அதாவது 15% நஷ்டத்துக்கு வித்திருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, 100ல இருந்து அந்த 15% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த முதல் சிச்சுவேஷன் அப்படின்றது காஸ்ட் பிரைஸ் உடைய 85% அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த 2வது சிச்சுவேஷனுக்கு வருவோம். இந்த சிச்சுவேஷன் படி இங்க வித்திருக்காங்க. எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? ₹120 மேல வச்சு வித்திருக்காங்க. அப்படி விக்கும்போது என்ன ஏற்பட்டிருக்கு? 15% லாபம் 15% கெயின் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னும்போது, அப்ப இந்த விலை என்னவா இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் உடைய 100% எடுத்திருந்தோம் இல்லையா? அதுல இருந்து ஒரு 15% இப்ப அதிகமாயிருக்கும். அப்படின்னா 115% 115% இருக்கும். இப்போ இது 2த்துக்குமான வித்தியாசம் தான் அந்த ₹120 ₹120 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 115, 85 இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் எடுங்களேன். டிஃபரன்ஸ் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 115 மைனஸ் 85 அப்படியே மைனஸ் பண்ணி பார்ப்போமா? நமக்கு என்ன வரும்? 30% வரும். அப்படின்னா 30% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு என்னன்னு கிடைக்குது? ₹120 அப்படின்னு கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது 85%, இது 115%. இந்த 85% கூட ₹120 சேர்ந்து தான் இந்த 115% வந்திருக்கு. அதனால தான் நான் இங்க 2த்தையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த வித்தியாசம், அந்த டிஃபரன்ஸ் தான் அந்த ₹120 இருந்திருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 30% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டூ 120 அப்படின்னா அந்த காஸ்ட் பிரைஸ்ன்றது என்னவா இருக்கும்? 120 into 100/30 இந்த கால்குலேஷன் நம்ம போடுவோம். போட்டாலே நமக்கு ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிரும். சோ இது எப்படி பண்ணலாம்? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிருவோம். அப்ப இது ஒரு 4 டைம்ஸ் 4 முறை போகும். அப்போ 4 into 100 400 அப்படின்றது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சரியா? சோ இந்த சம்முக்கான ஆன்சர் 400. இதுவும் ஆப்ஷன் சி ல இருக்கு. ஆப்ஷன் சி 400 அப்படின்றது தான் ₹400 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கும் போலாம். அடுத்த கொஸ்டின் 3வது கேள்வி. ஒரு ஆடையின் விலை அடக்க விலை அடக்க விலையிலிருந்து 60% உயர்த்தி குறிக்கப்பட்டு பின் அதிலிருந்து 20% தள்ளுபடி செய்யப்பட்டு விற்றால் கிடைக்கப்பெறும் லாப சதவிகிதம் என்ன? The cost price of a dress is marked up by 60%. அதாவது ஒரு பொருளை காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு விலை உயர்த்தி விக்கிறாங்க அப்படின்றது சொல்ல வராங்க. சோ காஸ்ட் பிரைஸ் இதுல இருந்து ஆரம்பிப்போம். இதுல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு சதவீதம் அதை உயர்த்தி குறிக்கிறாங்க, குறிக்கப்பட்டு அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிதானே? சோ எவ்வளவு சதவீதம் அதுக்கு ஏத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60% உயர்த்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இட் இஸ் மார்க்கெட் அப் பை 60% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை 60% அதிகப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் பிரைஸ பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குது? தென் ஃப்ரம் விச் 20% is given as discount. 20% discount is given. அதாவது இதுல இருந்து தள்ளுபடி, டிஸ்கவுண்ட்ன்றது தள்ளுபடி தானே? எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது டிஸ்கவுண்ட். ஓகேவா? இது டிஸ்கவுண்ட். கரெக்ட்டா எழுதிறேன் நானு. டிஸ்கவுண்ட். இது டிஸ்கவுண்ட் இது. அண்ட் இதான் எவ்வளவு பெர்சன்டேஜ் உயர்த்திருக்காங்களோ, அதாவது மார்க்அப். இந்த மார்க்அப்ன்றதா மேல. ஓகே. இது டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ன்றது எவ்வளவு குடுத்திருக்காங்கன்றது பாத்துருவோம். இது 20% குடுத்திருக்காங்க. மார்க்அப் 60% குடுத்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் 20% 20% குடுத்திருக்காங்க. குடுத்து அத விக்கிறாங்க. அப்ப விக்கிற விலை தான் என்னது? செல்லிங் பிரைஸ். கடைசியா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கெயின் பெர்சன்டேஜ். அதாவது ஆரம்பத்துல அந்த அடக்க விலைக்கும், கடைசில வித்தாங்கல்ல அந்த விற்பனை விலைக்குமான அந்த அந்த ரிலேஷன் பத்தி தான் கேக்குறாங்க. இப்ப எவ்வளவு லாபம் ஏற்பட்டிருக்கும்? எவ்வளவு லாப சதவிகிதம் ஏற்பட்டிருக்கும்? அப்படின்னு தான் இந்த கொஸ்டின்ல கேக்குறாங்க. சோ இப்ப இந்த கொஸ்டின் நம்ம குயிக்கா பாத்துருவோம். இப்ப இத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ரொம்ப ஈஸியாவே நம்ம சால்வ் பண்ணலாம். எப்பவும் போல காஸ்ட் பிரைஸ நம்ம 100 ரூபாய் அப்படின்னு எடுக்கிறது நல்லதா இருக்கும். ஏன்னா 100 அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சரை வச்சு நம்ம ஆன்சரை சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான். சோ காஸ்ட் பிரைஸ் ₹100. இப்ப மார்க்அப் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது எவ்வளவு விலையை உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த எவ்வளவு விலையை உயர்த்திருக்காங்கன்னா 60% உயர்த்திருக்காங்க. அப்படின்னா 100 கூட ஒரு ₹60ன்றது சேர்ந்துரும். ஏன் ₹60? ஏன்னா 100க்கு 60%ன்றது 60 தானே? அதனாலதான். சோ 100 பிளஸ் 60 100 கூட்டல் 60 எவ்வளவு வரும்? ₹160. ₹160ன்றது வரும். இதுதான் நம்மளுடைய மார்க்கெட் பிரைஸ், அதாவது குறித்த விலை. ஓகேவா? ரைட்டா? இப்ப இந்த ₹160 இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட்
டிஸ்கவுண்ட்ன்றது எவ்வளவு தராங்க, தள்ளுபடி எவ்வளவு தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்ப 160க்கு 20% நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல 160க்கு 10% எவ்வளவு வரும்? ஈஸியாவே சொல்லிடலாம். ஒரு 0வ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா 16 அப்படின்றது வரும். அப்படின்னா 20% எவ்வளவு வரும்? 16 2 சார் பண்ணிக்கலாமா? ஏன்னா 10 இதுல இருந்து 20 இன்டு நம்ம இன்டு 20 இன்டு 2ன்றது பண்ணும்போது நமக்கு 20 கிடைச்சிடும். அப்படின்னா 16 இன்டு 2 பண்ணோம்னா 32 அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்படின்னா டிஸ்கவுண்ட் இங்க எவ்வளவு வருது? ரூ. 32 டிஸ்கவுண்ட் ஆகுது. அதாவது தள்ளுபடி ஏற்படுது. அப்ப அந்த 32 நம்ம 160ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். 160 மைனஸ் 32 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 128 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப கடைசியா அந்த பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூ. 128 வித்திருக்காங்க. அப்படி விக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு லாபம் ஏற்படுது அப்படின்றத பாத்துருவோமா? ரூ. 100 வாங்கி அதை ரூ. 128 விக்கிறாங்க. கடைசியில இது கெயின் தான். அதாவது லாபம் தான். கண்டிப்பா இது கெயின் தான். ஏன்னா ரூ. 100 வாங்கி ரூ. 128 விக்கிறாங்க. அண்ட் அத பார்க்கும்போதே கெயின் லாபம் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அதே சமயம் எவ்வளவு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூ. 100க்கு ரூ. 28 லாபம். அப்படிதானே? ரூ. 100க்கு ரூ. 28 லாபம் அப்படின்றது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 28%. அவ்வளவுதான். ஆப்ஷன் டி 28% அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். கொஸ்டின் நம்பர் 4 4வது கேள்வி. இந்த கொஸ்டின் என்னன்றத பார்ப்போம். ஒரு பொருளை ரூ. 860 விற்கும்போது கிடைக்கும் லாபமானது அதை ரூ. 650 விற்கும்போது ஏற்படும் நஷ்டத்தின் 2 மடங்காக உள்ளது. ஒரு சூப்பரான கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. The profit attained by selling an article for 860 rupees is twice the loss incurred by selling it for rupees 650 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது அப்படியே வச்சிருப்போம். அது தெரியாதுன்றதுனால இப்ப இத விக்க போறாங்க. 2 சிச்சுவேஷன்ஸா அத சொல்லி காட்டுறாங்க. ஓகே சரியா? ஒண்ணு அந்த பொருள வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வித்தா? ஒண்ணு அந்த அந்த பொருள வந்து ரூ. 860 ரூபீஸ்க்கு வித்தாங்க அப்படின்னா, அப்ப என்ன நடக்குது? இன்னொன்னு அந்த பொருள அதே 650 ரூபீஸ்க்கு வித்தா அப்ப என்ன நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே சரியா? இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the profit attained by selling the article for 860 rupees அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பொருள ரூ. 860 விக்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் தான் ஏற்படுது. ஓகே சரியா? ஒரு ப்ராஃபிட் தான் ஏற்படுது. சோ ப்ராஃபிட் அப்படின்றது ஏதோ ஒரு வேல்யூ. அதாவது லாபம் ஏற்படுது. அப்படினாலே நம்ம என்ன சொல்லலாம்? கண்டிப்பா இந்த ரூ. 860ன்றது காஸ்ட் பிரைஸ விட அதிகமா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிரலாம். சரி இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே பார்ப்போம். இட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த லாஸ் இன்கர்ட் பை. ட்வைஸ் அப்படின்னா என்னது? 2 மடங்கு. அதான் தமிழ்லயும் குடுத்திருக்காங்க. 2 மடங்காக உள்ளது. 2 மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதோட 2 மடங்கா இருக்குன்னு சொல்றாங்க? The loss incurred by selling the article for rupees 650. அதாவது அதே பொருள ரூ. 650 வித்தா ஏற்படுற நஷ்டத்தை விட அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த பொருள ரூ. 650 வித்தா ஏற்படுவது ஒரு நஷ்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே சமயம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கண்டிப்பா இந்த ரூ. 650ன்றது காஸ்ட் பிரைஸ விடவும் சின்னதா தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது 2 சிச்சுவேஷன் இருக்கு. ஒண்ணு ரூ. 860 வித்தா ஒரு ப்ராஃபிட் ஏற்படுது, லாபம். இதே ரூ. 650 வித்தா நஷ்டம், லாஸ் ஏற்படுது. அது நஷ்டம். ஓகே சரியா? இப்போ இந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் தான் கம்பேர் பண்றாங்க. இந்த பக்கம் ப்ராஃபிட், இந்த பக்கம் ப்ராஃபிட் ஏற்படுது, இந்த பக்கம் லாஸ் ஏற்படுது. அது எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த லாஸ் இருக்கு இல்லையா? இந்த லாஸ விட 2 மடங்கு, டபுள், ட்வைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த லாஸ்ன்றது சம் எக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப இந்த ப்ராஃபிட்ன்றது 2x இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? அதுவும் இந்த ப்ராஃபிட், லாஸ் எல்லாம் என்னன்றது கூட நமக்கு சொல்லல அவங்க கொஸ்டின்ல. வெறும் என்ன சொல்றாங்க? இந்த லாஸ விட அந்த ப்ராஃபிட் வந்து ட்வைஸ் 2 மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இத குடுத்துட்டு ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகிள். அதாவது இந்த பொருளுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கடைசியா கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சம்ம நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த விகிதம், அந்த ரேஷியோவோட கான்செப்ட்ட வச்சு இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். ரொம்பவே ஈஸி தான். என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இந்த 650க்கும் இந்த 860க்கும் இருக்கிற அந்த கேப்ப பத்தி தான் இங்க சொல்ல வராங்க. அந்த கேப் இருக்கு இல்லையா? அதாவது அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? அத பத்தி தான் இந்த கொஸ்டின்ல சொல்ல வராங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 650ல இருந்து 860க்கு முதல்ல இருக்கிற அந்த ஃபுல் கேப் என்னன்றத பாத்துடலாம். முதல்ல அந்த டிஃபரன்ஸ் என்னன்றத பாத்துருவோம். 650, 860 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்க. 860 மைனஸ் 650 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 210 அப்படின்றது கிடைக்கும். அப்ப இந்த 210ன்றதான் 2 கேப்பா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு காஸ்ட் பிரைஸ்க்கு இந்த பக்கம், இன்னொன்னு காஸ்ட் பிரைஸ்க்கு அந்த பக்கம். இப்ப இந்த 210ன்றத நான் 2 நம்பரா பிரிக்கணும். நான் பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும்?
இந்த பக்கம் ஒரு நம்பர், அந்த பக்கம் ஒரு நம்பரா பிரிக்கணும். அது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 210 வரணும். அதே சமயம் நான் இந்த பக்கத்துல என்ன நம்பர் எழுதுனேனோ, நல்லா பாத்துக்கங்க. இந்த இடது பக்கம் நான் என்ன நம்பர் எழுதுனேனோ, அதோடைய 2 மடங்கு நம்பர் தான் நான் வலது பக்கம் எழுதணும். சரியா? ஓகேவா? இந்த பக்கம் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த பக்கம் 2எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா? அப்படினால என்ன அர்த்தம்? இந்த நம்பர் இதோடைய டபுள், அதாவது 2 மடங்கு தான் அந்த பக்கம், அந்த நம்பரா இருக்கணும். அண்ட் அதே சமயம் 2த்தையும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன வரணும்? 210, 210ன்றது வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். எக்ஸ் 2எக்ஸ்ன்னு எடுத்துட்டோமா? இத ரேஷியோவா கூட நம்ம எடுத்துக்கலாம். 1:2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இல்ல நம்ம எக்ஸ் 2எக்ஸ்ன்னு எடுத்துட்டோமே, அப்படி கூட எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் 2எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 210 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 3எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 210 அப்படின்றது கிடைக்கும். இதுல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 அப்படின்றது கிடைச்சுச்சு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சுச்சு? இந்த பக்கம் 17 ஆவும், அந்த பக்கம் 70 into 2. ஏன்னா 2x இல்லையா? x ஓட வேல்யூ தான் நமக்கு 17 கிடைச்சது. அப்ப இந்த பக்கம் x 70, அந்த பக்கம் 2xன்றது 140, 140ன்னு கிடைக்கும். அப்போ 210 இப்படிதான் பிரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் 70ஆவும், அந்த பக்கம் 140ஆவும் பிரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் நடுவுல இருக்கே, இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிமே ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்? இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ரூ. 70 குறைச்சு தான் இந்த 650 வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாரி இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ரூ. 140 கூட்டி தான் இந்த ரூ. 860 வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ இது 2த்துல எந்த வழியா வேணாலும் நம்ம ஆன்ஸர கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி காஸ்ட் பிரைஸ விட இது ரூ. 70 குறைஞ்சு தான் இந்த ரூ. 650 வந்திருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த 650 கூட இந்த 70 கூட்டிக்கலாம். 650 பிளஸ் 70 போடுங்க. என்ன வரும்ன்றத பாருங்க. 720, 760 அப்படின்றது வரும். அப்படி இல்லையா, நீங்க இந்த பக்கத்துல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இந்த காஸ்ட் பிரைஸ விட ரூ. 140 அதிகமா தான் இந்த ரூ. 860ன்றது வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த 860ல இருந்து இந்த 140 கழிச்சிடலாம். 860 மைனஸ் 140 பண்ணுங்க. அப்போ நமக்கு இதே 720 தான் ஆன்ஸரா வரும். ஆக மொத்தத்துல எந்த பக்கம் வழியாவும் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர்ன்றது கரெக்ட்டா வந்துரும். 720, ரூ. 720 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்ம ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு. சரியா? ஓகேவா? சரி. எஸ். அடுத்தது கடைசியா கொஸ்டின் நம்பர் 5. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதான் கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன குடுத்திருக்கான்னு பார்ப்போம். ஒரு சாதனம் 15% நஷ்டத்திற்கு விற்கப்பட்டது. A gadget is sold for 15% loss. ஒரு பொருள, ஒரு கேட்ஜெட்ட 15% லாஸ்க்கு வித்துட்டாங்க. சரி, ஓகே. அதை ரூ. 200 அதிகமாக வைத்து விற்றிருந்தால் 10% லாபம் அடைந்திருக்கும். If it is sold for 200 rupees more, it would have attained 10% gain. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சம்முக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. ஆனா நம்பர்ஸ் தான் வேற வேற மாரி இருக்கு. சரியா? ஓகேவா? சோ, நம்ம மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிப்போம். காஸ்ட் பிரைஸ் அத நம்ம 100%ல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? ஓகேவா? சரி, ரைட். இப்ப காஸ்ட் பிரைஸ் 100%. இப்போ இங்கேயும் நமக்கு 2 சிச்சுவேஷன் இருக்கு. 2 சிச்சுவேஷன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொருள் 15% நஷ்டத்திற்கு விற்கப்பட்டது. இப்ப இத 15% நஷ்டத்துக்கு வித்துட்டாங்க அப்படின்னா, 15% லாஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இங்க இருந்து 15% லாஸ். 15% லாஸ். அப்படின்னா என்ன வரும்? அப்போ இது 85% ஆஃப் காஸ்ட் பிரைஸா வந்து நிக்கும். ஆமா தானே? ஏன்னா 100ல இந்த 15 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். கழிச்சிடலாம். அப்ப 85% வரும். இது ஒரு சிச்சுவேஷன். இதுவே அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க? அதை ரூ. 200 அதிகமாக வச்சிருந்தால், இஃப் இட் இஸ் சோல்ட் ஃபார் 200 ரூப்பீஸ் மோர், இட் வுட் ஹவ் அட்டைன்ட் 10% கெயின்னு சொல்றாங்க. அதாவது இந்த விலைக்கு என்ன வித்தாங்களோ, அப்படியே ஒரு ரூ. 200 அதிகமா வச்சு வித்திருந்தா, ரூ. 200 அதிகமா வச்சு வித்திருந்தா, அப்ப என்ன ஆயிருக்கும்? 10% கெயின் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10% கெயின். அப்படின்னா இது 100 பிளஸ் 10 சேர்ந்திருக்கும். அப்ப 110% ஆஃப் சிபி அப்படின்னு சொல்லி ஆயிருக்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சமயம் இதே மாரி தான் பண்ணோம். அதே மாரி மெத்தட்ல தான் இதையும் சால்வ் பண்றோம். முதல்ல காஸ்ட் பிரைஸ் இருக்கு. அது 100%. 15% நஷ்டம் அப்படின்னா 100ல அந்த 15 கழிச்சிருவோம். 85%. அடக்க விலைக்கு 85% அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அண்ட் இன்னொரு சிச்சுவேஷன் 10% கெயின், அதாவது 10% லாபம் அப்படின்னா 100 பிளஸ் 10 சேர்த்துப்போம். 110% அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்ப நமக்கு 2 சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்ப 2த்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாங்க? 200 ரூபீஸ் வித்தியாசம், டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சம்ல என்ன பண்ணுமோ அதே மாரி பண்ணுவோம். 110 மைனஸ் 85 பண்றோம்னா நமக்கு என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லி வருமா? 110ல 85 போக 25%ன்றது வரும். அப்போ 25% ஆஃப் சிபி அதான் என்னது? அந்த 200 ரூபீஸ் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அப்ப இதுல இருந்து நம்ம சிபி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? 200 இன்டு 100/25 அப்படின்னு சொல்லலாம். சோ இத நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு 4 டைம்ஸ் 4 முறை அடிச்சிடலாமா? 100/25 4 முறை போகும். அப்போ 200 இன்டு 4 அப்படின்னு கிடைக்கும். 200 இன்டு 4 அப்படின்றது 800 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை, அந்த பொருளுடைய அடக்க விலைன்றது ரூ. 800 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லி கேட்கல. அப்படியே கொஸ்டினை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். எனில்
அதனை 20% லாபத்திற்கு விற்றிருந்தால் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் 800 கிடைச்சிச்சு. நல்லா பாருங்களேன். ஆப்ஷன்லயே அந்த 800 இருக்கு. டக்குன்னு அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுற கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேர்ஃபுல்லா பொறுமையா பார்க்கணும். என்ன செய்யணும்? அட் வாட் பிரைஸ் இட் ஷுட் பி சோல்ட் டு அட்டைன் 20% கெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 800 கிடைச்சிருக்கு. இப்ப இதுவே 20% கெயினுக்கு வித்திருந்தா 20% கெயினுக்கு வித்திருந்தா அப்போ விற்பனை விலை அதாவது செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம தனியா கால்குலேஷன்றது பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். 800 ரூபீஸ் தான் காஸ்ட் பிரைஸ் 20% கெயின் சொல்லிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? 20% ஆஃப் 800 என்னன்றது போடுவோம். இப்ப 10%ன்றது 80 ஒரு 0 கட் பண்ணிட்டா தெரிஞ்சிரும். அதுவே 20% என்ன வரும்? 80 இன்டு 2 பண்ணிக்கலாமா? 160ன்றது கிடைக்கும். அப்போ 80 இது 160. 160ன்றது தான் ரூ. 160 தான் அந்த 20%. அப்ப செல்லிங் பிரைஸ் வேணா நம்ம என்ன செய்யலாம்? 800 பிளஸ் அந்த 160 சேர்த்துப்போம். அப்ப ஆன்சர் 960 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கு பாருங்க. நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கு. ஆப்ஷன் டி 960 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா சரியா? அவ்வளவுதான். எல்லா கொஸ்டினும் நம்ம முடிச்சிட்டோம். ப்ளீஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லைனா பாருங்க. நம்ம சால்வ் பண்ண மெத்தட்ஸ் கொஞ்சம் குயிக்கான ஷார்ட்கட்ல பண்ணதுனால உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்றத நல்லா பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருக்கு அப்படின்னாலும் நிச்சயமா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் திரும்ப அடுத்த செஷன்ல வேற இதே மாதிரியான செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸோட நம்ம திரும்ப சந்திக்கலாம் இந்த பிளேலிஸ்ட்ல. அண்ட் வேற உங்களுக்கு வந்துட்டு இந்த 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 செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அப்படின்றது கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது உபயோகரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த செஷன் நம்ம மீட் பண்ணுவோம். மிக்க நன்றி. எஸ்.